என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வாக்கினை நீ மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் தெய்வ அருள்வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உனக்கு இன்று ஒரு பெண்ணிடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. இந்த பங்குனி மாதத்தினுடைய முதலாவது நாளில் உனக்கு இந்த விஷயத்தை என் குழந்தையே இன்று உனக்கு உன்னம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை கேட்டு நீ சந்தோஷத்தில் மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் பிள்ளையே, இன்று உன்னம்மா இத்தனை நாளாக நீ பட்டு கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நான் பதில் சொல்ல வருகின்றேன். உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் என்று நீ தெரிந்து கொண்டு அவரினுடைய உதவியை தட்டாமல் பெற்றுக்கொள். ஒரு பெண்ணின் உதவியால் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நீ எதை கொண்டும் தவிர்த்து விடக்கூடாது. உன்னம்மா நான் நல்லதை நடத்தி விடுவதற்காக தயாராகிவிட்டேன். உனக்கு உதவி செய்வதற்கும் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே. அதனால் என்ன 4 மணி வரைக்கும் சென்டரில் இருக்கும் உனக்கு உதவியை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே. இந்த பெண் தயாராகிவிட்டால் இதற்கு மேலும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் உனக்கு ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் அதற்கு தலையசைத்து விடாதே என் குழந்தையே. எல்லாவற்றையும் கடந்து உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்க தயாராகி விட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் குழந்தை, இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை நிச்சயமாக உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளில் தந்துவிடும். நீ இழந்து விட்டதாக நினைத்த ஒரு சந்தோஷத்தை நீ மீண்டும் முழுமையாக பெறப்போகின்றாய். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை பற்றிய உன்னுடைய சிந்தனை வேதனைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் இனி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே. அந்த வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்துவிட்டேன். இன்றோடு அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்துவிடும், நாளையோடு முடிந்துவிடும் என்று நீயும் நாட்களை நகர்த்தி கொண்டுதானே இருக்கின்றாய். நாட்கள் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றதே தவிர பிரச்சனைகள் நகர்ந்த பாடி இல்லை. பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசிக்கும் முன்னரே பல துன்பங்கள் உன்னை கடந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே. எல்லாவற்றையுமே தாண்டி ஏதாவது ஒரு உண்மை நம் வாழ்க்கையில் இருக்காதா? நமக்கு சற்றென்று ஒரு முடிவினை கொடுத்து விடாதா என்று சொல்லி என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு உதவியை இந்த பெண்ணிடமிருந்து பெற்றுத்தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. அம்மா நான் அமைதியாக பேசுகின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெருமையாக கடைபிடித்ததனால் மட்டும்தான் உனக்கான வெற்றி உன்னிடத்திலேயே கொடுக்க முடியும் என்ற எண்ணம் உன் அம்மாவிற்கு வந்துவிட்டது. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ இங்கு எதுவும் நடந்துவிடப் போவது இல்லை. அதனால் எல்லாவற்றையுமே நீ மறந்து மனப்பான்மையோடு தெளிவாக சிந்தனையோடு அமைதியாகவும் பொறுமையாகவும் உனக்கு பெற்றுக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையை. எப்பொழுதுமே நம்மை சுற்றி கெட்ட விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குமோ என்று எண்ணுகின்ற உன்னுடைய மனநிலை இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றது. உன்னை சொல்லி எந்த ஒரு தவறும் இல்லை.
ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்கள் அப்படிப்பட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட சோதனைகளைத்தான் இத்தனை நாளும் காண்பித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனிமேலும் இப்படியே இருக்காது. ஏனென்றால் உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கின்றேன் எனும் பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மட்டுமே உன்னை வழிநடத்த வேண்டும் என்று உன்னுடைய ஒட்டுமொத்த துன்பங்களும் உனக்கான தீர்வினை கொடுக்க வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் எந்த விஷயம் உன் மனதில் சோதனைகளை ஆக்கினாலும் அந்த விஷயத்திற்கான தீர்வினை நீ பெற்றுவிட்ட பிறகுதான் அடுத்ததை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு அது வந்துவிட்டது. இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என் குழந்தையே, நல்ல நேரம் நல்ல சூழ்நிலையில் உனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி உன்னை சுற்றியிருந்து தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி சென்று விட்டது. மனதிற்குள் இருக்கின்ற கண்ணீரையும் கவலையும் நிறுத்திவிட்டு அம்மா சொல்வது போல உன் மனது நிறைவாக மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ இப்பொழுது தயாராகிவிடு. என் குழந்தையே, யாருக்கும் யாரை பற்றியும் இங்கு கவலை இல்லை. எப்பொழுது தெரியுமா கவலை வரும்? வருகின்றது ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் இருந்துவிட்டால் அடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த கவலை வந்துவிடுகின்றது. எப்படி இவர்கள் சிரிக்கின்றார்கள், இவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கின்றது, இவர்கள் எப்படி நினைத்தது எல்லாம் முடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் கவலை வந்து விடுகின்றது. என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்களோடு இருக்கின்ற மனிதர்களைத்தான் உன்னை சுற்றி நீ வளர்த்து வைத்திருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தவறானவை. அடுத்தவர்களை பற்றி இவர்கள் சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் மோசமானவை. என் குழந்தையே, எப்படியாவது மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் மத்தியில் இன்று இந்த தாயானவளினுடைய உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினின் மூலமாக எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையின் ஒரு உச்சத்தை தொடப்போகின்ற மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய். உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதற்காக உனக்கு இதை செய்தோம் என்று நினைத்து வரும் படுகின்ற அளவிற்கு தெய்வம் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து இருக்கின்றது. என் குழந்தையே, அப்படிப்பட்ட ஒரு சோதனையை இந்த பெண் தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாள். அவர் யார் என்று தெரியுமா? என் பிள்ளையே, நீ வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த வாராகி தாய்தான். அந்த வாராகியானவள் உன்னை ஆட்டி படைத்த சில மனிதர்களை தும்சம் செய்து விட்டாள். அவர்களுக்கு சரியான தண்டனையையும் கொடுத்து விட்டால் இனி உன் பக்கம் கனவிலும் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சோதனைகளை கொடுத்து விட்டார். என் குழந்தையே, அது மட்டுமல்லாமல் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சந்தோஷமான விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போவதாக இந்த தாயானவளினுடைய வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாள். அதனால்தான் உன்னை தேடி வந்து இந்த பெண் தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதிரிகள் இந்த வாராகியை கண்டால் நடுங்கி ஓட்டம் எடுக்கின்ற அளவிற்கு அந்த நேரத்தில் உனக்கு ஒரு உதவியை செய்ய தானாகவே வந்திருக்கின்றார் என்றால் அந்த தெய்வத்தினை என் குழந்தை நீ கையெடுத்து வணங்க வேண்டும். அவளின் அன்பும் அருளும் என்றைக்குமே உனக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்.
இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.